வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். நம்மளுடைய பொது அறிவு புத்தகத்தோட செகண்ட் எடிஷன் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி நீங்க ஆர்டர் பண்ணலாம், இதுக்கான சாம்பிள் காப்பி எப்படி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஆல்ரெடி பழைய புக் வாங்கினவங்க இப்போ புதுசா ஆட் பண்ணிருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் கண்டென்ட் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். எந்தெந்த எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த புக்கை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையுமே பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல வந்து வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம் இந்த 4 சப்ஜெக்டும் கவர் ஆகும். டோட்டலா 480 பேஜஸ் இருக்கும். இந்த சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா என்சிஆர்டி புக் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்போம். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லாவே தமிழ்ல தான் இருக்கும், பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். ஓகே, கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த புக்குக்கான பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 500 பே பண்ணா போதும். ஓகே, அதாவது 500 வந்து நாங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணா போதுமானது. நீங்க ஆப்ல டைரக்டா பே பண்ணீங்க அப்படின்னா 699 காட்டும். நீங்க ஆப்ல பே பண்ண வேண்டாம். நாங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு 500 பே பண்ணீங்கன்னா இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜஸ் நாங்க 500 வந்து சார்ஜ் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க ஆர்டர் பண்ணி ஒரு 10 டேஸ்க்குள்ள உங்களோட புக் வந்து ரிசீவ் ஆயிரும். ஓகே, இது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தான் 500. ஓகே, நீங்க வேற ஸ்டேட்ல இருந்து ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா டெலிவரி சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, ஸோ இதுல நீங்க எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, சிஏபிஎஃப், அக்னிவீர் இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதே மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த புக் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சாம்பிள் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து எப்படி நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணாலே நம்ம ஆப் வந்துடும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு கீழே கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பொது அறிவு தமிழ் புத்தகம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஜிகே புக் சாம்பிள் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். இந்த சாம்பிள் பிடிஎஃப் நீங்க ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க நம்ம கோர்ஸ்ல எதுலையும் ஜாயின் பண்ண வேணா, ஃப்ரீயாவே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல நம்ம புக்ல என்ன கண்டென்ட் இருக்குதோ அதுல ஃபர்ஸ்ட் 25 பேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கும். இதுலயே டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுமே கவர் ஆயிரும். அதாவது இப்போ நாங்க எக்கனாமிக்ஸ்க்கு என்னென்ன டாபிக் வந்து அதுல கவர் பண்ணிருக்கோம், ஹிஸ்டரிக்கு என்னென்ன கவர் பண்ணிருக்கோம், பாலிட்டிக்கு, ஜியோகிராபிக்கு என்னென்ன கவர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இதுல நீங்க பாத்துக்கலாம். ஸோ புக்ல கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்து பழைய புக் வாங்கியிருக்கேன், இப்போ எக்கனாமிக்ஸ்க்காக திரும்பவும் இந்த புக்கை வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தேவையில்லை. எக்கனாமிக்ஸ்க்கான டோட்டல் கண்டென்ட்டுமே நாங்க ஃப்ரீயாவே கொடுத்துருக்கோம். நீங்க ஆல்ரெடி பழைய புக் வாங்கியிருந்தாலும் சரி, வாங்கலனாலும் சரி, நீங்க எக்கனாமிக்ஸ்க்கான கண்டென்ட்டை ஃப்ரீயாவே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்க இதே இதுல ஓப்பன் பண்ணீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பிடிஎஃப்பும் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நீங்க ஓப்பன் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும், டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா டவுன்லோட் பண்ணா எல்லாரோடையுமே ஷேர் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ நாங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு புக்கு ரெடி பண்ணதுக்கான யூஸே இல்லாம போயிடும். ஓகே, ஸோ அதனால நீங்க இதுல இருக்கக்கூடியதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எக்கனாமிக்ஸ் ஒரு 60ல இருந்து 70 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து இதுல டெய்லி ஒரு 5ல இருந்து 10 பேஜஸ் வந்து படிச்சாலே போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசா நீங்க வந்து வாங்க வேண்டாம், ஆல்ரெடி புக் வாங்கினவங்க இதுல இருக்கிறதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்க லேப்டாப்லனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைன்னா மொபைல்னாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த புக்கை எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க iOS ஆப்போ இல்லைனா வெப்சைட் லிங்கோ யூஸ் பண்றீங்கன்னா OZWB அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் கோட யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல நீங்க சந்துரு மேத்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட ஆப் வந்து வந்துடும். ஓகே, சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்க, நம்மளோட ஆப் வந்துடும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது உங்களோட நேம், ஓடிபி எல்லாமே கொடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சாட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களுக்கு நாங்க ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே நாங்களே அனுப்பிடுவோம். நீங்க கேட்கலாட்ட கூட நாங்க ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள அனுப்பிடுவோம். ஸோ அதாவது ரம்யா சந்துரு அப்படிங்கக்கூடிய நேம்ல இருந்து வந்திருக்கும். அதுல கொடுத்துருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு ஃபீஸ் டீடைல்ஸ், அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புவோம். அதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடிக்கோ இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பருக்கோ நீங்க 500 பே பண்ணுங்க. ஓகே, 500 பே பண்ணிட்டு இதுலயே ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். ஓகே, அதுக்கு மேல ஸ்கிரீன்ஷாட் எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க யாருக்கு எவ்வளவு பே பண்ணீங்க, அடுத்தது அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி, இந்த டீடைல் எல்லாம் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். ஓகே, அது புக்குக்காக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தான், புக்கு டெலிவரி பண்றதுக்காக இருக்கக்கூடியது தான். ஸோ அதுல வந்து நீங்க என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம், அதுல கால் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த டீட்டெயிலை மட்டும் தான் நீங்க அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் வேற எந்த டவுட்னாலும் நீங்க ஆப்ல சாட்லயே கேட்டுக்கலாம். ஓகே, இதுல வந்து நீங்க கேட்க வேண்டாம். ஸோ இப்போ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பே பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க சாட்ல அனுப்புவீங்க. அடுத்து நாங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புவோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறுபடியும் அந்த ஸ்கிரீன்ஷாட், அது மட்டும் இல்லாம உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ்ல உங்களோட நேம், டோர் நம்பர்,
அடுத்ததா அட்ரஸ் வந்து தெரு பேரு, ஊர் பேரு எல்லாமே டீடைல்டா அனுப்புங்க. ஓகே, அதே மாதிரி பின்கோடு கண்டிப்பா அனுப்புங்க. நிறைய பேர் பின்கோடே இல்லாம அட்ரஸ் அனுப்புறீங்க. ஓகே, அடுத்தது கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பா இருக்கணும். ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் இருந்தா அதுவும் சேர்த்து அனுப்புங்க. ஓகே, நீங்க அட்ரஸை தப்பா அனுப்பி நாங்க சென்ட் பண்ண அந்த புக் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகாம ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அனுப்புறதுக்கு நாங்க இன்னொரு வாட்டி டெலிவரி சார்ஜ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா வரக்கூடிய டெலிவரி சார்ஜ் வந்து நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கரெக்டான அட்ரஸ் அனுப்பிடுங்க. ஓகே, தப்பான அட்ரஸ் அனுப்புனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகாது. ஸோ கரெக்டா செக் பண்ணிட்டு எல்லாமே டீட்டெயில்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு கரெக்டான அட்ரஸ் அனுப்புங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்றேன், இந்த நம்பர் வந்து உங்களுக்கு இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான், நீங்க அட்ரஸ் அனுப்புறதுக்காக மட்டும்தான். வேற எந்த டவுட்டுமே நீங்க இதுல கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா எந்தெந்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப எஸ்எஸ்சி ஜிடி, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய இந்த 3 எக்ஸாம், ரயில்வேல இருக்கக்கூடிய என்டிபிசி குரூப் டி, ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், இந்த எல்லா எக்ஸாமும் தமிழ்லையும் நடக்கும். ஓகே, தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கும். ஆனா தமிழ்லையும் நடக்கும். நீங்க ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இதுல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு இல்லைன்னா எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா 100% இந்த புக்கை வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து இந்த புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்து தான் வரும். அப்படிங்கனால நீங்க இந்த எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய சிஜிஎல், சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், செலக்ஷன் போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர் அந்த மாதிரி வேற எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா அதுலயும் ஜிகே கொஸ்டின்ஸ் வரும். ஆனா அதுல இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும். ஓகே, பட் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், சீக்கிரமா எனக்கு சிலபஸை கவர் பண்ணணும்னா தமிழ்ல இருந்தா ஈஸியா இருக்கும். ஸோ அதை நான் கவர் பண்ணிட்டோம்னா இங்கிலீஷ்ல அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும். நான் தமிழ்ல படிச்சதுல இருந்து இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும். அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த புக் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ல இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் அந்த மாதிரி எக்ஸாம், அதுக்கப்புறம் அக்னிவீர் எக்ஸாம், இதுலயுமே ஜிகே கொஸ்டின்ஸ் உண்டு. ஆனா இதுலயுமே இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க. பட் நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ்ல படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தமிழ்ல படிச்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா கூட என்னால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நம்புனீங்கன்னா நீங்களுமே இந்த புக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகே, அதே மாதிரி ஏஎல்பி எக்ஸாமுக்கு வந்து ஏஎல்பி டெக்னீஷியன், ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியனுக்கு வந்து ஜிகேவோட வெயிட்டேஜ் கம்மி. அதனால அதுல தமிழ்ல கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க மற்ற சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த புக்கை ஆர்டர் பண்ணிக்கிட்டா நல்லது. ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புக்ல நீங்க 480 பேஜஸ் படிக்க போறீங்க. ஆனா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியா தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப டைம் கொடுக்க வேண்டாம். மற்ற அதிகமா கொஸ்டின் கேட்கக்கூடிய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த புக்கை ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க தமிழ்நாடு போர்டுல இருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியோ டிஎன்பிஎஸ்சியோ படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அதுல எல்லாமே வந்து கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கறாங்க, தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ அப்போ இந்த புக்ல வந்து கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் இருக்கும். அதனால நீங்க இதை வந்து லாஸ்டா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தமிழ்நாடு ஸ்கூல் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததா கடைசியில அதை முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவதா இன்னொரு வாட்டி புதுசா படிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கும் இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன் நம்புறேன். வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க ஆப்ல சேட்ல கேளுங்க. இந்த புக் ரிலேட்டடா எதுவும் டவுட் இருந்தா ஆப்ல சேட்ல கேளுங்க. நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுவோம். ஓகே, அதையும் நான் கிளியரா சொல்லிடுறேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.